ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புளியா மரத்தில் நம்ம புளி தாங்க அடிக்க போகிறோம். புளியை அறுவடையை தாங்க புளி அடிக்கிறதுன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. கடைகளில் பணம் கொடுத்தா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த புளி. ஆனால் அந்த புளி கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் முடிச்சுட்டு வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஜனவரி கடைசி, அதாவது தை மாதத்துல தாங்க புளி அடிக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே காஞ்ச புளி எல்லாமே காத்தடிக்கும் போது விழுந்துடும். ஆனால் நம்ம மொத்தமாக போட்டு அறுவடை செஞ்சு நம்ம கொண்டு போய் விற்கணுன்னா அதுக்கு நம்ம மரத்தில் ஏறித்து ஆகணும். அதுக்கு பயம் இல்லாத நல்ல அனுபவசாலிகளை தாங்க ஏற்றி விடணும். பாருங்கள், ஏறி குளுக்குறாரு, எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இந்த புளிய மரத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வருஷம் நல்லா காய்க்காது. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தாங்க நல்லா காய்க்கும். அந்த மாதிரி காய்க்கும் போது என்ன பண்ணுவோன்னா அதை அடித்து க்ளீன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எடுத்து வைப்போம். கடையில் இது வரைக்கும் நாங்கள் புளியே வாங்கினதில்லை. பாருங்கள், இப்போ கீழே கிடக்கிறது எல்லாமே இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு குளுக்குனது. பாருங்கள் எவ்வளோ புளி இருக்குன்னு. இத்தனை புளியும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது. இந்த தடவை நிறைய காய்ச்சிருச்சு. கிட்டத்தட்ட 80 கிலோ 90 கிலோ பக்கம் காய்ச்சிருச்சு. எல்லாமே நாங்கள் விற்றுட்டோம். ஏன்னா இனி 2-3 தடவை குளுக்கணுன்னா நமக்கு புளி நிறைய கிடைக்கும். இங்கே விற்கிறது எப்படின்னா ஒரு மணு, அதாவது ஒரு மணுனா 10 கிலோன்னு ஒரு கணக்கு. அது கிட்டத்தட்ட 350லேருந்து 450 ரூபாய்க்கு வரைக்கும் போகுது. புளிய மரத்தை ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வறட்சி தாங்கின்னு இருக்க ஒரு மரம் தான். எங்கள் ஊரில் இப்போ எல்லா வீடுகளிலுமே எல்லாம் புளி தட்டிட்டு தாங்க இருப்பாங்க. ஏன்னா அது புளி சீசனுங்கிறனால நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது 1 கிலோ 250 ரூபா 300 ரூபா பக்கம் போக. இது 10 கிலோவே 400 ரூபா 500 ரூபா இவ்வளோ தாங்க இருக்கும். இதை தட்டி க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கிறதா கஷ்டம். ஒரு 3-4 வேலை தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு புளி வேலையே இருக்காது. ஆனால் க்ளீன் பண்ணி முடித்தா புளி ஒரு 5 கிலோ 6 கிலோ பக்கம் இருக்கும். தட்டுற இடத்துலையே ஆளுங்க வாங்கிட்டு போவாங்க. இங்கேயே வெயிட் போட்டு எல்லாம் கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி தட்டி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு கெடாமல் எடுத்து வைக்கிறோங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.